மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் முக்கியமான ஒரு பிரதேசமாக மண்ணாம்பொட்டியை அண்டியதாக இருக்கின்ற கல்லல பிரதேசம் காணப்படுகின்றது. 1200 குடும்பங்கள் அங்கு இருக்கின்றன. 1200 குடும்பங்கள். பல வகையான உதவிகள் அங்கு போய் சேர்ந்திருக்கின்றன. தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல உதவிகள், அதாவது உணவுடன் கூடிய பல உதவிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பிரதேசத்திலே இருந்து வருகின்ற முக்கியமான ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் தருகின்றேன். அதாவது மிகப்பெரிய வெள்ள அலை தாக்கப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்த கல்லலை பிரதேசம். முழுமையாக ஒவ்வொரு வீடுகளும் சொல்ல போனால் கழுவப்பட்டு இருக்கின்றது. வெள்ள அலையினால் ஒவ்வொரு வீடும் கழுவப்பட்டு இருக்கின்றது. ஆகவே வீடுகளிலே எந்த பொருட்களும் இல்லை. சமையலறை பொருட்களாகவோ அல்லது வீட்டினுடைய தளபாட பொருட்கள் எதுவுமே இல்லாத நிலைமையிலே தான் அந்த வீடுகள் காணப்படுகின்றன. எனவே அவர்களுடைய வேண்டுகோள் தொடர்ந்து வந்திருக்கின்றது. அந்த வீட்டுக்கு தேவையான சமையலறை பொருட்கள், தளபாட பொருட்களை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த பதிவை நான் தருகின்றேன். அவர்களுக்கு தற்போதைய நிலையிலே உடுதுணிகளோ ஆடைகளோ தேவையில்லை என்று சொல்லுகின்றார்கள். உணவுப் பொருட்கள் தேவையில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் முடியுமானதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், அவர்களுடைய பிரதான வேண்டுகோளாக தற்போது இருப்பது வீட்டுக்குரிய தளபாட பொருட்களை கேட்கின்றார்கள். எனவே தயவு செய்து இந்த உதவியை செய்யக்கூடியவர்கள் நாட்டிலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருந்தால் அந்த உதவியினை, அந்த தளபாட பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகைகளை செய்து கொடுக்குமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருளையும் கிருபையும் உங்களுக்கு தருவானாக. ஏற்கனவே நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். செய்து கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அன்பும் கிடைப்பதற்கு துஆ செய்து கொள்ளுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.